அழைக்கிறோம். இவரை அன்பால் பிளாக்மெயில் செய்யலாம், அடிபணிந்து விடுவார். இவரை பாசத்தால் பிளாக்மெயில் செய்யலாம், பண்போடு பாசம் பொழிந்து நம் பக்கம் நிற்பார். இவரை மனித நேயத்தால் பிளாக்மெயில் செய்யலாம், மண்டியிட்டு முன் விழுவார். மொத்தத்தில் நிலவை நாம் கைகளில் அள்ளும் பேரின்ப பரவசம் தரும் இன்னிசை இவருடையது. ஆன்மாவில் கரைந்து போகும் அசுர இசை, கண்களில் பெரும் கனவுகளோடு நம் ஜீவனில் நிறைந்த ஜீவி. பல 100 வெற்றிகளை இந்த படம் பெற்றுத் தரட்டும். வாழ்த்துக்களோடு அழைக்கிறோம் நாம் ஜிவி பிரகாஷ் அவர்களை. தேங்க்ஸ் கவிதா மேம். ஒருத்தருக்குமே நீங்கள் அந்த ரைட்டப் வந்து கண்டிப்பாக ரூம் போட்டு யோசிக்கிறீங்களா, எப்படி யோசிக்கிறீங்கன்னு தெரில. ஆனால் பயங்கரமாக யோசிக்கிறீங்க. நீங்கள் நம்ம பேசிகிட்டு இருக்கோம், தேவராஜன் ஸ்டேட்டஸில் யாரையும் திட்டிகிட்டு இருக்காரு. அனுப்பாவா மேம் ஊருன்னு மூஞ்சி ஸ்டடி பார்த்துட்டே இருக்கிறாங்க. சரிங்க மேம் கொஞ்சம். ஸோ இது என்ன சொல்ல, தேங்க்ஸ் ஃபார் கம்மிங். தேங்க்ஸ் ஆல் ஆஃப் யூ அண்ட் ஆல் த சீஃப் கெஸ்ட், பி.வி. சங்கர், ஏரோஜி சார், சதீஷ், சிவா சார், சசி சார், அப்புறம் தாரன், நிகேஷ், எல்லாருக்குமே ரொம்ப நன்றி ஃபார் கம்மிங் ஹியர் அண்ட் சப்போர்ட்டிங் அஸ். அப்புறம் இது வந்து உண்மையாகவே ஒரு சூப்பரான டீமு, பயங்கரமாக ரொம்ப சின்சியராக ஒர்க் பண்ணியிருக்காங்க. நான் ரொம்ப ஐ விஷ் த பெஸ்ட் ஃபார் மாறன். இஸ் அ வெரி வெரி ஸ்ட்ராங் ப்ராமிசிங் டேலண்ட். டெஃபினட்டாக ஒரு மினிமம் கேரண்டி டைரக்டர் லிஸ்ட்டில் ஒரு ப்ரொடியூசர் நம்பி ஒர்க் பண்ணக்கூடிய எல்லா கெப்பாசிட்டியுமே அவருக்கு இருக்குது. எனக்கு இது ஒரு நல்ல அவருக்கான இடம் இருக்குது இண்டஸ்ட்ரியில். எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒரு வைப் இருக்குது எப்போவுமே. அப்படி ஒரு படமாக எடுத்துட்டாரு. படம் நான் பார்த்தேன், எனக்கு பிடிச்சிருக்கு, ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. ஸோ இட்ஸ் அ வெரி கிறிஸ்ப் 2 hour த்ரில்லர். ரொம்ப ஒரு ஸ்ட்ரைக்கிங்கான த்ரில்லர், ரொம்ப கிறிஸ்பான ஃபிலிம். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் நான் நம்புகிறேன். எனக்கு பிடிச்சிருந்தது. நீங்களும் பார்த்துட்டு சொல்லுங்கள், குறைகள்ன்றதுனா சொல்லுங்கள், நாங்கள் திருத்திக்கிறோம். அண்ட் பெஸ்ட் ஆஃப் லக் டு அமல்ராஜ் சார். ஏன்னா இந்த ஃபிலிம் வந்து நிறைய டிலேஸ் ஆகி அப்புறம் டேட்டு தள்ளி போய் இப்போ எடுத்துகிட்டு வந்திருக்காரு. கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ப்ராஃபிட்டபிள் ஃபிலிமாக அமையணும்னு நான் இவன்கிட்ட கேட்டுக்கிறேன். அப்புறம் தேங்க்ஸ் டு தனஞ்சயன் சார் ஃபார் சப்போர்ட்டிங் திஸ் ஃபிலிம். இந்த மாதிரி நிறைய ஃபிலிம்ஸை நீங்கள் சப்போர்ட் பண்ணணும். அண்ட் சினிமா டீம், பிகாஸ் இந்த மாதிரி ஃபிலிம்ஸ்க்கு வந்து நீங்கள் கை கொடுக்கறது ஒரு பெரிய ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்டிங் சினிமா. அப்புறம் ஆல் தி ஆக்டர்ஸ் ஹூ ஹவ் ஒர்க்ட் ஆன் திஸ் ஃபிலிம். தேஜு, இட் வாஸ் வெரி நைஸ் ஒர்க்கிங் வித் யூ. ரமேஷ் சார் வந்து கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ்டான ஒரு ஆக்டர். ஸோ அவர்கிட்ட வந்து சீனியர்னால நாங்கள் வந்து எல்லோரும் நாங்களாம் அவர்கிட்ட வந்து சில பாடங்கள் கற்றுக்குறோம். முத்துக்குமார் சார், அவர் வந்து சிரிப்புலேயே ஒரு ஒரு வெரைட்டி கொடுப்பாரு. ஸோ தேங்க்ஸ் முத்துக்குமார் சார். கிங்ஸ்லன் பிரதர், ரொம்ப என்ஜாய் பண்ண ஷூட்டிங் பண்ணதுக்கு. இவங்க எல்லாமே வாஸ் லைக் அ ஃபேமிலி. லிங்கா, அப்புறம் ஆர்ட் டைரக்டர், அப்புறம் கோகுல் பினாய் வந்து இன்றைக்கி எக்ஸ்ட்ராவாக ஹேர் ஸ்ட்ரைட்னிங்லாம் பண்ணிட்டு வந்தார். என்னன்னு புரியல. அதுக்கப்புறம் பார்த்தா எல்லாரும் பேசும்போது தான் தெரிஞ்சுது அதுக்கு பயங்கரமாக ஸ்டைலிங்லாம் பண்ணிட்டு வந்திருக்கீங்க கோகுல். வெரி நைஸ். ஸோ என்னென்னா இது ஒரு ஆனஸ்டான ஃபிலிம், ஒரு ஆனஸ்ட் த்ரில்லர், வெரி ஸ்ட்ரைக்கிங் ஃபிலிமாக இருக்கும். நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள். எனக்கு அந்த ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக அந்த இன்டர்வல் பிளாக் ஒரு 40 minutes எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த ஃபிலிமில். உங்களுக்கும் பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். அண்ட் நீங்கள் குறைகள் நிறைகள் எது இருந்தாலும் சொல்லுங்கள், திருத்திக்கணும். இட் சப்போர்ட் ஸ்மால் ஃபிலிம்ஸ். I hope this film really does well for all of the genuine effort. இவங்க எல்லாருமே போட்டது, all the actors, all the technicians, producer, இவங்க எல்லாருக்காகவும் அந்த படம் நல்லா போகணும். அண்ட் மூமாறனுடைய எஃபர்ட்டுக்காக டெஃபினட்டாக I wish the best. Thank you. கண்ணை நம்பாதே, இரவுக்கு 1000 கண்கள் என்று இருளில் ஒரு இருள் நகர்ந்து உணர்வுகள் உறைந்து போகும் கதைக்களங்கள் இவருடையது. பணத்தை இழக்கும் ஒருவன் அவன் சந்திக்கும் பிரச்சனைகளை கோபத்தின் எல்லைக்கே சென்று காட்டிய பிளாக்மெயில் படத்தின் இயக்குனர் மு. மாறன் அவர்களை பேச அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். மேடையில் இருக்கிற சாதனையாளர்கள், வந்திருக்க பத்திரிகையாளர்கள், பிளாக்மெயில் டீம், ஆர்டிஸ்ட், டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் சொன்ன மாதிரி தான், தேவையானது எல்லாருமே எங்கள் பெரியவங்க எல்லாருமே பேசிட்டாங்க. நான் ஒன்றே ஒன்று தான் சொல்லணும்னு விரும்புகிறேன். எனக்கு வந்து ப்ரொடியூசர் கொடுத்த ஒத்துழைப்பு வந்து மகத்தானது. இந்த நிமிஷம் வரைக்கும் அவர் வந்து அவ்வளோ சப்போர்ட் பண்ணிகிட்ருக்காரு. அவருக்கு தேவையான சப்போர்ட்டை எங்கள் டீமும் நானும் கண்டிப்பாக பண்ணிகிட்ருக்கோம், பண்ண போகிறோம். இந்த மாதிரி ஒரு நல்ல ப்ரொடியூசர் கிடைக்கிறது கஷ்டம். அவர் இந்த படம் ஜெயிக்கணும், ஜெயிச்சு அவர் அடுத்தடுத்து படம் பண்ணணும்னு நான் ஆசைப்பட்றேன். அதே மாதிரி இக்கட்டான ஒரு சுச்சுவேஷனில் தனஞ்சயன் சார் மாதிரி ஒருத்தர் வந்து ஒரு ஆதரவு கொடுத்தது வந்து எங்கள் எல்லாருக்குமே மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டாக இருந்தது. சார் தேங்க்யூ சார். அண்ட் சினிமா, ஏன்னா தனஞ்சயன் சார் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல விமர்சகர். நான் ரொம்ப வருஷமாக அவர் கூட பழகிட்டு இருக்கேன். கரெக்டான படங்களை, கரெக்டான ஆட்களை வெளிச்சத்துக்கு கொண்டு வரதில் அவருக்கு நிகர் அவர் தான்.
நான் நிறைய இடத்துல பார்த்துருக்கேன். ஒரு சின்ன படமாக இருக்கும், கரெக்டாக ஒரு பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்லுவார். அந்த படத்தை தேடி போய் பார்ப்பேன், அது நம்ம வந்து கரெக்டாக இருக்கும் அந்த விஷயம். ஸோ அந்த மாதிரி எங்கள் படத்தை அங்கீகரித்து இவ்வளோ தூரம் நீ கொண்டு வந்து இந்த ப்ரொமோஷன்லாம் பண்ணிட்டு ரொம்ப நன்றி சார். அதே மாதிரி என்னோட டீம் கோகுல் பினாய், அவர் இந்த படத்தில் இன்னொரு கண்ணாக இருந்து எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி சாண்ட் லோகேஷ், ஆர்ட் டைரக்டர், காஸ்டியூம் டிசைனர், மற்ற எல்லாருமே எனக்கு அவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஆர்டிஸ்ட் ரமேஷ் திலக் சார், லிங்கா சார், வேட்டை முத்துக்குமார், ரெடின் கிங்ஸ்லி, ஸ்ரீகாந்த் சார், பிந்து மாதவி, இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா எப்போ நான் எது சொன்னாலுமே முகம் சொல்லிக்காமல் வந்து எனக்கு எல்லா ஹெல்ப்பும் பண்ணுவாங்க. கூடுதலான நேரங்களிலிருந்து பணிபுரிஞ்சிருக்காங்க. அதுக்கு எக்ஸ்ட்ரா காசு வாங்கினது கிடையாது. ஏகப்பட்ட ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்க இல்லையா, எல்லாருமே உட்காந்து ஜாலியாக அட்டச்சிட்டு இருப்பாங்க. ஒர்க்குன்னா வந்து கரெக்டாக பண்ணிவிடுவாங்க. அதுதான் என் டீம். அதே மாதிரி எக்ஸ்பெஷலி ஜிவி சார். ஜிவி சார் பற்றி சொல்லணும்னா எல்லாரும் மாதிரி தான் நானும் அவர் கூட அடுத்தடுத்து படம் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். சார் என்னையும் கன்சிடர் பண்ணுங்கள். நான் இதை வந்து நான் டப்பிங்கை போய் சொல்லிட்டேன் சார் உங்களுக்கு. சாரும் படம் பார்த்துட்டு நல்லா பண்ணியிருக்கீங்கன்னு வாழ்த்து சொன்னார். ரொம்ப நிறைவாக இருந்தது சார் எனக்கு. பல விதங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு. ரொம்ப லேட் நைட் தான் அமைச்சிருக்கோம். மதியம் 2 மணிக்கு அனுப்போம், காலைல 5 மணி வரைக்கும் போகும். நான் 12 மணிக்கு அனுப்புறேன்னுவேன், ஆனால் பார்த்தீங்கன்னா 5 மணிக்கு தான் அனுப்ப முடியும். எந்த முகம் சொல்லி போய் இருந்தது கிடையாது அவர்கிட்ட. சார் எல்லாத்துக்கும் நன்றி சார். இவங்க எல்லாருமே எங்களுக்கு தேவையான சப்போர்ட்ஸ் எல்லாமே பண்ணிட்டாங்க. எங்கள் ஆர்டிஸ்ட்டு, ப்ரொடியூசரு, தனஞ்சய் சார் எல்லாருமே. இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் உங்களை தான் நம்பியிருக்கோம். ஒரு நல்ல படத்தை நாங்கள் பண்ணியிருக்கோம். அந்த நல்ல படம் அதை நீங்கள் பார்த்துட்டு தவறுகள் இருந்தாலும் நாங்கள் திருத்திக்கிறோம். இப்போ தனஞ்சயன் சார் சொன்ன மாதிரி சமீபத்தில் சினிமா உலகத்தை சேர்ந்த என்னோட 2 நண்பர்கள் வந்து ஒரு முக்கியமான ஒரு படத்தை வந்து ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருந்தாங்க. ரொம்ப தீவிரமாக அதோட மைனஸை நிறைய பேசிகிட்டு இருந்தாங்க. நான் கூடவே உட்காந்து கேட்டுட்டு இருந்தேன். எப்போ பார்த்தீங்க நீங்கள் என்ன விட்டு போனீங்களே அப்படின்னு. இல்லை சார், ரிவ்யூஸ்லாம் பார்த்தோம், அதில் சொல்லியிருந்தாங்க, அதனால இதை சொல்கிறோன்னாங்க. எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. ஒரு படத்தை பார்த்துட்டு நீங்கள் ஜட்ஜ் பண்ணுங்கள், மற்றவங்க பேசுறதை வச்சுலாம் நீங்கள் பேசாதீங்க. அதுதான் என்னோட கருத்தாக இருக்குது. நீங்கள் பாருங்கள், குறை இருந்தால் சொல்லுங்கள், அடுத்தடுத்து நாங்கள் திருத்திக்கிறோம். ஸோ நீங்கள் எல்லாரும் வந்திருக்கீங்க, உங்களை நம்பி தான் இருக்கோம். நீங்கள் மறக்காமல் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. சுமந்து தயாரிப்பாளரின் நம்பிக்கைக்குரிய ஒருவராக ஒரு எக்ஸிகியூட்டிவ் ப்ரொடியூசர் அவசியம். அந்த வகையில் தயாளன் பழனி அவர்களை இப்போது நன்றியுரை வழங்க அன்புடன் அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். நான் அதிகமாக பேசலை. நாங்கள் உண்மையாக உழைச்சிருக்கோம். நீங்கள் கொண்டு போய் சேர்த்துருவீங்க. நாங்கள் தனஞ்சயன் சார் நம்பி ஒப்படைச்சிட்டோம். அவர் பார்த்துப்பாரு. நன்றிங்க, நன்றி. ஜஸ்ட் ஒரு 5 minutes ஃபுட்டேஜ் ப்ளே பண்ணுறேங்க. எல்லோரும் கலையாமல் ஒரு குரூப் ஃபோட்டோ ப்ளீஸ். தேங்க்யூ. தயாளன் சார் என்னன்னா, ஒரு கடைசி நிமிஷத்தில் வந்து ஒரு ஃபுட்டேஜ் வந்துடுச்சு, அதை நான் காமிக்கணும் அப்படின்னு ரொம்ப பிடிவாதம் பண்ணுறாரு. பட் ஒரு படத்தினுடைய முதல் 5 நிமிஷ காட்சிகள் ரொம்ப லேட் ஆகிடுச்சு. இப்போ ப்ரோக்ராம் ஆரம்பிக்கிறது ஒரு 5 minutes வெயிட் பண்ணுங்கள். பட் ஆனால் ப்ரோக்ராம் முடிச்சிடலாம். இப்போ குரூப் ஃபோட்டோ எடுத்து எல்லோரும் கிளம்பிடுவாங்க. ஒரே ஒரு 5 minutes மட்டும் வெயிட் பண்ணுங்கள். எல்லோரும் ஒரு ஃபோட்டோ. சிறப்பு சேர்த்த அனைவருக்கும் அன்பும் நன்றியும். தேங்க்யூ ஸோ மச்.